என்னோட பேரு ஜெயரேவதி. நாங்க நல்ல சமாரியன் மனநல காப்பகம் நடத்திட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் இந்த சமூக சேவைக்குள்ள எப்படி வந்தேன்னுட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என் கணவருக்கு தான் இந்த சேவையில ரொம்ப விருப்பம், எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை. நான் இந்த சேவையை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னோட கணவர் சொன்னாங்க, இந்த சேவை ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, தடை பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு இது பிடிக்கல, உங்களுக்கு நான் வேணுமா இல்லை இந்த மக்கள் தான் வேணுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனா என்னோட கணவர் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மக்கள் தான் வேணும், அடுத்துதான் எனக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சுது. அப்புறமா ஒரு நாள் அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உனக்கு இது மேல ஏன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ இவங்க மேலையும் நீ அன்பு காட்டலாம்ல, அக்கறை செலுத்தலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்டாங்க, உன்னோட அம்மா இப்படி இருந்தா நீ விட்டுருவியா, உன்னோட தங்கச்சி இப்படி இருந்தா விட்டுருவியா, உன்னோட பிரதர்ஸ் இப்படி இருந்தா நீ விட்டுருவியா, ஏன் அந்த அன்போட அன்பு செலுத்தி அவங்கள ஏன் பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நானும் கொஞ்சம் திங்க் பண்ணினேன், இவங்களோட சேர்ந்து நானும் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அதன் பிறகு என்னோட கணவர் கூட சேர்ந்து நானும் இந்த சமூக சேவையில ஈடுபட்டேன். அது எனக்கு ரொம்ப இஷ்டமா இருந்துச்சு, அவங்களோட நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இதை ஃபர்ஸ்ட் தொடங்கணும்னா என்ன பண்றதுன்னு நாங்க யோசிச்சோம். அப்போ எங்களுக்கு நாசரேத் பக்கத்துல கடையனுடையில ஒரு வீடு மாதிரி ஒரு ரூம் கிடைச்சது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 15 பேரை எடுத்திருந்தோம். அதுல ஒரு பாத்ரூம் லெட்டின் தான் இருக்கும். அதுல 15 பேரையும் நாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஆரம்பத்துல அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே நான் தான் சமைப்பேன். என் கணவர் அவங்களுக்கு எல்லா சேவையும் பண்ணுவாங்க. எடுத்தது ஃபர்ஸ்ட் ஆண் நபர்கள் மட்டும்தான் நாங்க எடுத்தோம். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்றது, அவங்கள கிளீன் பண்றது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு ரொம்ப என் கணவரோடு சேர்ந்து ரொம்ப உதவியா இருந்தேன். முழு மனதோட நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். அப்போ எங்ககிட்ட ஒரே ஒரு 2 வீலர் தான் இருந்துச்சு. நாங்க ரோட்ல பேஷண்ட்டை எடுக்கும் போது எங்களுக்கு 4 வீலர் ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட் எடுக்க போனாலுமே எங்களுக்கு தூத்துக்குடிக்கு போகணும்னா 2000 ஆகும். அந்த வாடகை கூட எங்களால அந்த வண்டிக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படி இருக்கும்போது நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாடகை வண்டியில பேஷண்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். 15 பேருக்கு மேல அந்த ரூம்ல வைக்க முடியல. அதுக்கப்புறமா நாங்க பெரிய பில்டிங்கா கிடைக்குமான்னு நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்பதான் ஆசிரியத்துல இந்த பில்டிங் எங்களுக்கு கிடைச்சது. இதுல இப்போ 100 பேர் இருக்காங்க. நாங்க 100 பேரையும் பார்த்துட்டு இருக்கோம். எங்களோட ஹோம்ல திடீர்னு சிக்காகுவாங்க, எல்லாருமே சிக்காகுவாங்க. நல்லா இருந்த மாதிரி இருப்பாங்க, திடீர்னு சிக்காயிருவாங்க. அப்போ அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்போம். ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னா கூட எங்ககிட்ட பணம் இருக்காது. அந்த சூழ்நிலையிலையும் அப்படியே என் கணவர் சொல்லுவாங்க, நீ நம்பிக்கையா இரு, கடவுள் கண்டிப்பா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே அப்படியே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன். ஆண்டவர் அப்படியே நடத்தினாரு. அட்மிட் பண்ற பேஷண்ட் திடீர்னுட்டு இறந்து கூட போயிருவாங்க. அந்த சூழ்நிலையில அடக்கம் பண்ண கூட எங்க கிட்ட கையில காசு இருக்காது. தெரிஞ்சவங்க கிட்ட பைசா கேட்பேன், இப்படி ஹோம்ல ஒருத்தங்க இறந்துட்டாங்க, இப்படி அடக்க செலவு கூட பைசா இல்லை, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கெல்லாம் 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டு நாங்க அவங்கள அடக்கம் பண்ற செலவு பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு சொந்தமா ஒரு வண்டி கூட இல்லை. அதுக்கப்புறமா எங்களுடைய சூழ்நிலை அறிஞ்சு உடன்குடி மக்கள் எங்களுக்கு ஒரு ஆம்னி வேன் வாங்கி கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா திரும்ப பேஷண்ட்ஸ் எல்லாமே நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வண்டி தேவைப்பட்டுச்சு. அப்போ எங்க இடத்துல உள்ள அமைச்சர் கீதா ஜீவன் அவங்க கிட்ட போய் நாங்க கேட்டோம். அப்போ அவங்க எங்களுக்கு மெர்கண்டைல் பேங்க்ல ரெக்கமெண்ட் பண்ணாங்க. மெர்கண்டைல் பேங்க்ல இருந்து எங்களுக்கு ஒரு டெம்போ டிராவலர் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. அதுக்கப்புறமா எங்க ஃபேமிலி நாங்க எங்க போனாலுமே 2 வீலர்ல போவோம். அதை பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியில இருந்து எங்களை ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களோட ஓன் வண்டியை, போலீஸ்ன்ற காரை எங்களோட ஃபேமிலிக்கு சொந்தமா கொடுத்தாங்க. கடவுள் எங்களை இந்த விதமா நடத்திட்டு வராங்க. அதே போல நாங்க இந்த சோசியல் சர்வீஸ் பண்றதுனால அக்கம் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லா இதுலயுமே நாங்க CSR காப்பி வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம், நான் ஆழ்வார் திருநகரி, தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். எனக்கு ஆழ்வார் திருநகரியும் குறும்பூர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் எல்லாமே வரும். இப்போ நம்ம நாசரத்துல செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நல்ல சமாரியன் ட்ரஸ்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு வருது. இதுல மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, பராமரிப்பு இல்லாம இருக்கக்கூடியவங்க,
இவங்களை எல்லாருமே அவங்க பிக்கப் பண்ணி அவங்களுடைய ட்ரஸ்ட்ல கொண்டு வச்சு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களோட ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க சரியானதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரிலேஷன்ஸ் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட கொண்டு ஒப்படைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இதை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. அதுல நிறைய பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய சேவை வந்துட்டு நம்ம தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் எங்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய சேவை வளர நம்ம எங்களுடைய காவல்துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல எல்லாருமே இன்ஸ்பெக்டர், போலீஸ் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆர்மநேரி காவல் நிலையத்துல பணிபுரிந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஆழ்வார்த்திருநெல்வேலியில பணிபுரிந்தேன். ஆர்மநேரியில பணிபுரியும் போதும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களை யாருமே கண்டுக்கிடாம இருந்தாலும் அவங்கள எல்லாமே நாங்க நாசிரியத்துல இருக்கிற நல்ல சமாரியா அப்படிங்கிற ஹோமுக்கு வந்து நாங்க அனுப்பியிருக்கோம். அவங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து மறுபடியும் அவங்க ஃபேமிலியில ஒப்படைச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நான் ஆழ்வார்த்திருநெல்வேலியில வந்ததுக்கு அப்புறமும் தெந்தரப்பேரையில ஒரு பேஷண்ட் ரொம்ப அசிங்கமா அவர் வந்து லேடிஸை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப அன்னீசியா பண்ணிட்டு இருந்தவரை ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் எங்க ஆபீசர்கள் எல்லாம் போன் பண்ணி சொல்லி அங்க இருந்து மெயில்ல அனுப்பி இவர் எப்படியாவது நீங்க ரெஸ்கியூ பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால திரும்ப நல்ல சமாரியாவுக்கு கொண்டு விட்டு இப்போ இன்னும் அவர் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காரு. இப்போ அந்த கிராமமே நல்ல ஒரு பேரா காவல்துறையை நல்லா மதிச்சு அப்படி நல்ல முறையா பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல சமாரியாவுக்கு ரொம்ப நன்றி. அதே போல இந்த இடத்துல உள்ள நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க, நிறைய மக்கள் ஆதரவா இருக்காங்க, நிறைய அரசியல்வாதிங்க எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்காங்க. நாசரேத் பகுதியில் உள்ள எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப துணையா இருந்து இதை நடத்துறதுக்கு உதவி செய்றாங்க. இப்போ வந்து நாசரேத் ஹோம்ல வந்து 100 நபர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கோம். அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல சமூகரங்கபுரத்துல இருக்கு. அங்கேயும் வந்து மொத்தம் 30 பேர் இருக்காங்க. மொத்தம் வந்து 130 பேர் இருக்கு, 2 பிரான்ச்லயும் சேர்த்து. எங்களுக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு நேரத்துக்கு சாப்பாடு செய்யணும்னாலே 15 கிலோ ரைஸ் ஆகும். அதே போல இட்லி செய்யணும்னாலுமே 15 கிலோ வேணும். ஒரு நாளைக்கு சாம்பார் வைக்கணும்னா 5 கிலோ பருப்பு வேணும். நிறைய மளிகை ஜாமானம் தேவை இருக்குது, சோப்பு தேவை இருக்குது, அப்புறம் வாஷிங் பவுடர் தேவை இருக்குது, அப்புறம் மெடிக்கல் டேப்லெட்ஸ் எல்லாமே தேவை இருக்குது. அப்புறம் நிறைய தேவைகள் இருக்குது. முந்தி வந்து கொஞ்சம் பேர் இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் தேவைகள் இருந்துச்சு. இப்போ அதிகம் பேர் ஆனதுனால எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. எங்களால தினமும் அவ்வளவு தேவைகளை சந்திக்க முடியல. இதை வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களால உதவிகள் செய்ய முடிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அந்த வீடியோஸ் கூட நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க செய்யறத பார்த்துட்டு எங்களுக்கு வந்து நாசரேத் பகுதியில 1 ஏக்கர் கிஃப்டா கொடுத்துருக்காங்க ஒரு தம்பதியினர். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஹோம்ல வந்து நாங்க 100 பேர் தான் வைக்க முடியும், அதுக்கு மேல வைக்க முடியாது. ஆனா இப்போ வந்து அந்த இடத்துல நாங்க வந்து ஒரு 300 பேர்கிட்ட வைக்கலாம்னு நினைச்சிருக்கோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டையும் நாங்க பார்க்கும்போது நிறைய மனநோயாளிங்க ரோட்ல தெருவோரத்துல எல்லாம் அலையிறாங்க, கைவிடப்பட்டவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அவங்கள எல்லாமே எடுத்து நல்லா சுகமாக்கி அவங்கள வீட்டுல ஒப்படைக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால அதுல வந்து கொஞ்சம் பெரிய பில்டிங்கா கட்டிட்டு இருக்கோம். நீங்க வந்து கண்டிப்பா உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த வீடியோஸையும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.